வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தலைமை அலுவலகத்தில் ஒன்று திரண்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தனிப்பட்ட ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக அதிமுகவையும் ஒட்டுமொத்தமாக டிடிவி தினகரன் நடத்தக்கூடிய அமமுகவையும் ஒன்றிணைக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் உண்மையாக அதிமுக எதிர்கால அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் அதிமுகவிற்கு தேவை. பல பிரச்சனைகள் அதிமுகவில் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதை முழுவதுமாக தடைகளை உடைத்து வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் கையில்தான் அனைத்தும் இருக்கிறது. ஒட்டுமொத்த அதிமுகவின் எதிர்காலமும் என்ற கேள்விக்குறியாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒற்றுமை மட்டும்தான் அதிமுகவின் வழிவகுக்க முடியும். தற்பொழுது அரசியல் களத்தில் தாவேக ஆட்சி அமைத்து விட்டது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. 3வது இடத்தில் அதிமுக. மக்கள் திமுகவின் மீது கடுமையான குற்றம் சாட்டி வருவதால் தாவேகாவின் அரசும் திமுகவை கடுமையாக குற்றம் சாட்டுவதால் அதிமுக அதை பயன்படுத்தி 2வது இடத்திற்கு வருவதற்கு இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்று நேரடியாக அரசியலில் மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எப்படி அரசியலை செயல்படுத்தினார்களோ அதே பாணியை எடப்பாடி செய்ய தவறிவிட்டார். அந்த இடத்திற்கு டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களையும் ஒன்று திரட்டி அவர்கள் மூலமாக அதிமுகவை வழிநடத்தினால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அதிமுகவின் அரசியல் களம் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான அரசியல் மாற்றங்கள் தற்பொழுது உருவாகியுள்ளது. மிகப்பெரிய அளவிலான அரசியல் மாற்றங்களோடு அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியின் செயல்பாடுகள் தள்ளப்பட்டுள்ளதால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான அரசியல் கள நிலவரமும் தற்பொழுது உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டது திமுகவின் தலைமை ஸ்டாலின் அவர்கள். அதே பாணியே அதிமுக 11 தேர்தலுக்கு முன்பாகவே இழந்துவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் கால நிலவரத்தில் அதிமுக சரியான பாதையில் சென்றால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் அதிமுக சந்திக்கும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் அளவிற்கான மாற்றங்களையும் அரசியல் களத்தில் ஒற்றுமைக்கான விதையே மாஜி அமைச்சர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர்.